தமிழர்களால் கொண்டாடப்படும் பொங்கல் திருநாளில் செய்யப்படும் சர்க்கரை பொங்கலின் சுவையை கூட்டும் நாட்டு வெல்லம் குறித்தும் அதனை சிரம் மேற்கொண்டு செய்து வரும் தொழிலாளர்களின் நிலை குறித்தும் விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. எந்த ஒரு பண்டிகையின் அழகை அலங்கரிப்பதற்கு உணவு ஒரு முக்கிய அங்கமாக விளங்குகிறது. அந்த வகையில் உலக புகழ்பெற்ற தமிழர் பண்டிகையான தைப்பொங்கல் அன்று ஒவ்வொருவர் வீட்டிலும் சுவையான சர்க்கரை பொங்கல் செய்யப்படுகிறது. உலக உயிர்களின் தோற்றத்திற்கும் இயக்கத்திற்கும் காரணமாக இருக்கும் சூரிய பகவான் பிரபஞ்ச சக்தியாக விளங்குகிறார். தலைமை பதவி, தைரியம், ஆரோக்கியம், உயர்ந்த நிலையை தரக்கூடிய சூரியனுக்கு இனிப்பான பொங்கலை படைத்து வழிபட்டால் வாழ்க்கையில் ஏற்படும் சவால்கள், பிரச்சினைகள், துன்பங்கள் என அனைத்திலும் இருந்து விடுபடுவதற்கு அவர் துணை செய்வார் என்பது நம்பிக்கை. அதன் அடிப்படையில் முன்னோர்கள் வகுத்தபடி வீடுதோறும் சர்க்கரை பொங்கல் செய்யப்படுகிறது. புத்தரிசி, வெல்லம், பால், நெய், பருப்பு, முந்திரி, திராட்சை ஆகியவற்றை கொண்டு தயாரிக்கப்படும் நிறைவையும் செழிப்பையும் குறிக்கும் ஒரு இனிப்பு பிரசாதமாக சர்க்கரை பொங்கல் கருதப்படுகிறது. அந்த வகையில் சர்க்கரை பொங்கல் தயாரிப்பதற்கு அச்சு வெல்லம், பேட்டை வெல்லம் ஆகியவற்றிற்கு மாற்றாக நாட்டு வெல்லத்தை பயன்படுத்துவது அதிக சுவையை தருவதால் பொதுமக்களிடையே மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது. தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகைக்கு இன்னும் 20 நாட்களே உள்ள நிலையில் மக்களின் விருப்பத்திற்கேற்ப தஞ்சை மாவட்டம் திருவிடைமருதூர் தாலுகா கிளிமங்கலத்தில் விறுவிறுப்பாக நாட்டு வெல்லம் தயாரிப்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. நல்ல தரமான கரும்பிலிருந்து சாறு பிழிந்து அதை பெரிய பாத்திரங்களில் கொதிக்க வைத்து பாகு பதத்திற்கு வந்ததும் பதப்படுத்தி பாரம்பரிய முறையில் நாட்டு வெல்லம் தயாரிக்கப்பட்டு வருகிறது. வெல்லத்தின் சுவையை மேலும் கூட்டும் வகையில் ஏலக்காய், செம்பருத்தி பூ, சுக்கு, தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் சேர்த்து பெரிய மரத்தட்டில் ஊற்றப்பட்டு குளிர்ந்ததும் சூடு குறைவதற்குள்ளாக கையினால் நாட்டு வெல்லம் பிடிக்கப்படுகிறது. எனக்கு நான் சாப்பிடுவேன். 100 கிலோ வெல்லம் தயாரிக்க நல்ல ஆரோக்கியமான கரும்பு 750 கிலோ தேவைப்படும் நிலையில் சந்தையில் கிலோ 70 ரூபாய் முதல் 72 ரூபாய் வரை மட்டுமே விற்பனை செய்யப்படுவதாக தயாரிப்பாளர்கள் கூறுகின்றனர். வருடம் முழுவதும் இந்த கிராமத்தில் மட்டும் 10 குடும்பத்தினர் நாட்டு வெல்ல தயாரிப்பை பிரதான தொழிலாக செய்து கொண்டிருக்கும் நிலையில் பொங்கல் பண்டிகையை ஒட்டி இரவு பகலாக தயாரிப்பு பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன. திருவிடைமருதூர் வெல்லம் சர்க்கரை பொங்கலுக்கு நல்ல சுவையை தரும் என்பதால் மயிலாடுதுறை, கும்பகோணம், திருவாரூர், காட்டுமன்னார்குடி, அரியலூர், ஜெயங்கொண்டம் ஆகிய பகுதிகளில் இருந்து வியாபாரிகள் அதிகப்படியான ஆர்டர்களை தந்துள்ளதாக தயாரிப்பாளர்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். இங்க நம்ம உருண்டை வெல்லம் தயாரிச்சிட்டு இருக்கோம். நம்ம ஊர் இல்லாம பக்கத்துல கண்ணாகுடி கொண்டசந்தத்துல ஒரு 15-20 ஆளை கரும்பு அடிச்சிட்டு இருக்காங்க. இந்த வெள்ளத்தை நம்ம சுத்தூர்ல மயிலாடுதுறை, கும்பகோணம், திருவாரூர், குத்தாலம், மாயாரம், ஜெயங்கொண்டம், காட்டுமன்னார்குடி, அரியலூர் இந்த வெள்ளம் சப்ளை பண்ணோம் சார். பொங்கல் 15 நாள் இருக்கிறதுனால இந்த வெள்ளத்தை நாங்கள் அந்த 15 நாளைக்கு ராகம் மூலமா அடிச்சாதான் கொடுக்க முடியும். இந்த விலை இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 70 to 72 ரூபா போகுது சார். இப்போ இந்த வெள்ளத்துக்கு அடுத்த வெள்ளத்துக்கு என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, அச்சு வெள்ளம், பேட்டை வெள்ளம்லாம் விற்கிது சார். அதோட இது கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக இருக்கிறதுனால மக்கள் இதில் கொஞ்சம் நல்லா விரும்பி வாங்கிறதுக்கு ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காங்க சார். மாலை முரசு தொலைக்காட்சி செய்திகளுக்காக கும்பகோணம் செய்தியாளர் செந்தில்குமாருடன் நந்தகுமார்.